மக்களே, இது இந்த அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது 20,000 mAh பவர் பேங்க். நான் இது ஒன்றும் குப்பை கூடையிலேருந்து எடுக்கல. இது நான் ஃபிலிப் மார்க்கெட்டில் வாங்கினான். நான் டொரண்டோ போன இடம் ஃபிலிப் மார்க்கெட்டில் வாங்கினான். நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வீடியோவில். அது இந்த அன்பாக்சிங் தான் இது. வாங்க அன்பாக்சிங் பண்ணுவோம். அதாவது பொழுத்தின பிடிப்போம். வா, பெட்டிக்கு வந்து இல்லை மக்களே. பெட்டி வேலையில் கத்தியும் அளவுக்கும் இதை ஓப்பன் பண்ணுறோம் பாருங்க. அப்படியே ஓப்பன் பண்ணுவோம். முதலாவது அதில் இந்த பவர் பேங்கை பற்றி சொல்லணுமெண்டா 2 USB அவுட் கொடுத்துருக்காங்க, மற்றது இன் டைப் சி கொடுத்துருக்காங்க. மற்றது இதுக்கு சார்ஜ் ஏற்றுறதுக்கு டைப் சி ஆலையும் ஏற்றலாம். இங்கால ஒரு பின் கொடுத்துருக்காங்க, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது அந்த பழைய ஃபோனுகளுக்கு J7 J5 அதுகளுக்கு வந்த பின், பெரிய மொத்த பின், சார்ஜர் பின். இந்த 3 புள்ளி காட்டுது லைட், உங்களுக்கு தெரியாது 3 புள்ளி காட்டுது. மற்றது என்னென்னு சொல்கிறது, இது 3 ஃபோனுக்கு ஒரு ஏரியா சார்ஜ் ஏற்றலாம். யூஎஸ்பியால் 2, மற்றது டைப் சியால் 1, 3 ஃபோனுக்கு ஒரே தரத்தில் சார்ஜ் ஏற்றலாம். எவ்வளவு நேரத்தில் வருதுன்னு எனக்கு சொல்ல தெரியலை, ஆனால் 5 வாட்ஸ்ன்னு அந்த பெட்டியில் போட்டிருக்காங்க. இதை நான் யூஸ் பண்ணி போட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்லணும். மற்றது இந்த பவர் பேங்க் நேம் ரோக்கோ. இது அவ்வளோ பெரிய ஒரிஜினல் பவர் பேங்க்னு நான் சொல்லலை. நார்மலாக யூஸ் பண்ணலாம். அங்கேயும் வெளியால் போக வைக்க. மற்றது நான் ஏன் முக்கியமாக வாங்கினான்டா, நான் வெளியால் வீடியோ எடுக்க போய் வைக்க எனக்கு சார்ஜ் இல்லாமல் போகுது. ஃபோன் சார்ஜ் குறைஞ்சோன்னே எனக்கு எங்கே சார்ஜ் போடுறோன்னு தெரியாமல் இருக்குது. மற்ற நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போகிற வீடியோ எடுக்கலாமல் இருக்குது என்னால். அப்போ அதனால தான் இந்த பவர் பேங்க் வாங்கினான். நான் பவர் பேங்கில் சார்ஜ் போட்டுக்கொண்டே நான் வீடியோ எடுக்கலாம், சார்ஜ் ஏறிக்கொண்டிருக்கும். அதுக்காண்டி தான் முக்கியமாக வாங்கினான் இந்த பவர் பேங்க். மற்றது வெளியால் போய் வைக்கையும் யூஸ் பண்ணலாம். இப்போ தூர இடம் போக போகிறோம்னா எங்களுக்கு அந்த இடத்துக்கு பவர் பேங்கை குத்தியாச்சு, சார்ஜ் போட்டாச்சு, போயாச்சு. மற்றது இதை யூஸ் பண்ணி போட்டு தான் மக்களே நான் ஃபுல் வீடியோவும் போடுவேன். இப்போ 20,000 mAh இது 20,000 mAhண்டா என்ன சொல்கிறேன், இப்போ 5,000 mAh பேட்டரி உள்ள ஃபோனுகளுக்கு 4 தரம் சார்ஜ் போடலாம்னு எந்த கணக்குப்படி தெரியுது. ஆனால் எவ்வளவு ஃபோனுக்கு சார்ஜ் போடலாம்னு தெரியலை எனக்கு. எத்தனை மணி நேரத்தில் வருமானு தெரியலை. நான் யூஸ் பண்ணி போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே மக்களே, இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். அப்புறம் யூடியூப் சேனல்லேருந்து உங்கள் ஜோனாத் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற மக்களே. பாய் மக்களே, பாய்.